சரியா டைலாக் வராதுனால போட்டு அந்த அடி அடிக்கிறான். நானும் வேற உன்னோட சேர்த்துட்டு அடிச்சு விட்டா. ஏண்டா நீ நேற்று சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிதாடா, அனாமத்தான் அது போச்சாடா. நேத்து கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டல. ஏய் கொஞ்சம் ஓவரா, ஓவரு. சார் நான் போறேன் சார். எங்க ஏரி பக்கமா போற? இல்ல, நான் எங்க ஊருக்கே போறேன். ஏமா என்னமாச்சு திடுத்துப்புன ஊருக்கு போறாங்கற? அது ஒண்ணு இல்ல சார், நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீங்க படம் எடுத்த மாதிரியே இல்ல, ஒண்ணும் எடுத்த மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் அந்த கேமரா வர என் கண்ணிலேயே காட்டல. அதனால்தான் நான் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருமா, டயர்டு படம் எடுத்தானே எடுக்கலண்ணா, ஒன்றை வச்சு நான் போடலான்னு இருக்கிறேன். இப்படி அவசரப்பட்டு ஊருக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, கேமரா இல்லைன்னு பாக்குறியா? இங்க பாரு, இப்பெல்லாம் டெக்னாலஜி உலகத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போச்சு. ஒரு செல் இருந்தா போதும், எப்படி தான் படம் எடுக்கலாம். சார் வேணாம் சார், ஒரு சின்ன டயலாக சரியா பேசாடாலே என்ன வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, நான் போறேன். ஏய் வாங்க, அதுக்கு தான் ஒரு புது ஐடியா வச்சிருக்கிறேன். இங்க பாரு, நீ டயலாகே பேசாத, பேசாம பெட்டி கட்டுற மேல படுத்துக்கா. அப்படியே ஊ அப்படின்னு மட்டும் சொல்ல, அதுவும் சொல்லாட்டியும் போகுது. பேசாம மைக்க வந்த நாயாட்டம் மல்லாத பிடிச்சி படுத்துக்கா. வாயை போட்டு அப்படியே வாத்து கோழி மாதிரி வச்சுக்கா. நான் டயலாக்லாம் ஏராள வச்சு நான் பேசிக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? டயலாக் இல்லாம ஆக்ஷன் இல்லாம ஒரு படமா? அது என்ன படம்? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி மட்டும் நடி. சகிலா என்ன, சகிலா சலினியும் அவளோட அப்படியே படம் போகணும் ஓடி ஃபேமஸ் ஆகலாம். என் பேரையை நான் மாத்திக்கிறேன். சார் எல்லா படத்துலயும் ராதிகா, மீனா, ரேகா, நக்மா அப்படி உள்ள நடிகை. அது யாரு சார் எனக்கு தெரியாம? சன்னி லியோனி, சகிலா, அது யாரு? என்னட்ட இருக்கிற ஆம்பளைலாம் கேட்டு பாரு, சகிலானா யாருன்னு தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. சன்னி லியோனா இத்தா ஜோடு பசங்க கூட அப்படியே சன்னி விளக்கு எழுந்துக்கிட்டு கொடுக்குறாங்க. ஏன் நானே சகிலால நினைச்சுக்கிட்டு எத்தனை நாளுக்கு தூக்கம் வராம இருந்தேன். அப்படியா? சரி சார், உடனே எடுத்துருவோமா படம்? படத்தை எடுத்துடலாம் சார் உடனே. ஆமா, இதுல யாரு சார் ஹீரோ? யாருக்கு ஹீரோ? நான் தான். இங்க பாரு, இருந்தாலும் நம்ம டைரக்டரும் வந்து விட முடியாது. அதனால நமக்காக பணம் செலவு பண்றான கரெக்ட் படி கந்தேன், அவனையும் சும்மா விட முடியாது. ஆளுக்கு ஒரு சீனு கொடுத்துட வேண்டியதுதான் சார். அதுக்கு நான் ரெடி சார். எப்ப சார் படம் எடுக்கலாம்? எப்ப இப்ப இருக்காங்க பாரு, நீ போய் உள்ளார போய் நல்லா கும்மு மணக்கிற சோஃபா மட்டும் போட்டு தண்ணி பார்த்துக்கா. நான் வர்றேன். நான் சார் ஷூட்டிங் எடுக்க வெளியே எல்லாம் போலாமா? எங்கேயுமே போவானா? அப்போ வீட்டுல ஒரு ரூம் போதும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும்? எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும் கேட்டேன். கடவுளே, ஒரு ட்ரெஸ் வேணாம், பேசாம மட்டும் போய் இரு, நான் வந்து பேசிக்கிறேன். சரி சீக்கிரம் வாங்க சார், நான் ரெடியா காத்துட்டு இருக்கேன். சரி போப்போ, மாத்திரை கீத்திர போட்டுட்டு வந்தாதான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து கீத்து செய்ய முடியும். போ. ஏடா டேய், துணிஞ்சு நீ அந்த படமே எடுக்கலானே முடிவே பண்ணிவிட்டியாடா? என்ன பின்னாட பண்ண உடனே இன்னும் ஒரு பிரயோஜனமே இல்லை. இங்க பாரு, இன்னைக்கே படம் எடுக்கிறேன், நாளைக்கு கேலிசி பண்றேன், நாளைக்கே பணத்தை கத்த என்றேன். எனக்கு என்னமோ நீ பணம் என்ற மாதிரி தெரியல, கம்பி என்ன போறன்னு எனக்கு தெரியுது. போடா ஃபுல், எனக்காக நீ பண்ணாதரா ஃபீல், எல்லாம் எனக்கு தெரியும்டா. போடா.